ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்மன் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயின் தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள். மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம் உங்கள் அன்பான சொற்கள், பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 15 ஓவி 27. அன்றிலிருந்து அவர் திறந்த உடல், கையிலே மஞ்சிரே கருவி, கழுத்திலே ஜபமாலையுடன் வாழ்ந்தார். கீர்த்தனை நேரம் முடியும் வரை கணுதாஸ் இவ்வாறு இருந்தார். விளக்கம். ஒரு முறை தானே மக்கள் கௌபினேஸ்வர் கோவிலிலே ஹரி பக்தி பாராயண் தாஸ் கணுவினுடைய கீர்த்தனை செய்ய முடிவு செய்தனர். சாவடிக்கு செல்ல விருப்பமில்லாத கணுதாஸ் அங்கே கீர்த்தனை செய்ய ஒப்புக்கொண்டார். அவரது உடல் உறுப்புகள் திறந்திருந்தன. தலையிலே தலைப்பாகை இல்லை. ஒரு பஞ்சகச்ச வேட்டி அவர் கட்டி கொண்டிருந்தார். ஆனால் கீர்த்தனைக்கு பார்வையாளர்கள் அதிகம் வந்திருந்தனர். கணுதாசினுடைய இந்த உடையினுடைய பின்னணியில் உள்ள கதை சுவாரஸ்யமானது. ஒரு முறை ஷீரடியிலே கணுதாஸ் கதை நடந்து கொண்டிருந்தது. தலையிலே அங்கி, அங்கவஸ்திரம், தலைப்பாகை அணிந்து சென்றார். அவரை ஆச்சாரப்படி பாபாவை மகிழ்ச்சியுடன் வரவேற்க சென்ற போது, பாபா, அடேங்கப்பா, மாப்பிள்ளை போல உடுத்தி கொண்டிருக்கின்றாய், அரே இப்படி உடுத்தி கொண்டு எங்கே போகின்றாய் என்றார். தாஸ்கனு, நான் கீர்த்தனை செய்ய போகின்றேன் என்று பதில் கூறினார். அதை கேட்ட பாபா, அப்படியானால் உனக்கு ஏன் இந்த நீண்ட கோட்டு, அங்கவஸ்திரம், தலைப்பாகை, ஏன் இவ்வளவு முயற்சி எடுத்தாய் நீ? இந்த ஆடம்பரம் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இந்த ஆடைகளை எல்லாம் என் முன்னிருந்து எடுத்து செல்லுங்கள். இதை ஏன் சுமக்க வேண்டும்? பிறகு தாஸ்கனு உடுப்பை கழற்றி பாபாவினுடைய பாதத்திலே வைத்தார். அன்றிலிருந்து இடுப்பிலே பஞ்சகச்ச வேஷ்டி கழற்றி கைகளிலே ஜால்ரா மற்றும் கழுத்திலே மாலை அணிந்து கணுதாஸ் கீர்த்தனை செய்ய தொடங்கினார். அன்றிலிருந்து இடுப்பிலே பஞ்சகச்ச வேட்டி, கைகளிலே ஜால்ரா மற்றும் கழுத்திலே மாலையை அணிந்து கணுதாஸ் கீர்த்தனை செய்ய தொடங்கினார். அவர் வழக்கத்திற்கு எதிரானவர் என்றாலும் அவர் இன்னும் மிகவும் கீழ்நிலையிலே இருந்தார். இந்த பாதை நாரதர் காலத்திலிருந்து பிரபலமானது. கீர்த்தங்கரனுடைய மெத்தை நாரதரின் மூல மெத்தை. ஹரிதாஸ் வெளிப்புற பட்டங்களை விரும்பவில்லை. உணர்வுதான் அதன் குறிக்கோள். நாரதர் தனது கீழ் உடலை மட்டும் மூடிக்கொண்டு வீணை வாசிக்கும் போது நாராயணா நாராயணா என்று ஹரியை எப்போதும் தியானம் செய்வார். தாஸ்கனுவும் அதே வேடத்தை ஏற்று சாய் சமர்தரின் அருளால் தானே துறைவியின் பெயரை சூட்டினார். பணமில்லாமல் கீர்த்தனை செய்தார். தாஸ்கனு சாயினுடைய பக்தியினுடைய மகிழ்ச்சி அதிகரித்தது. அவர் சாயி பிரேமரசினுடைய சுவானந்த சாகரத்தை எங்கும் பரப்பினார். ஸ்ரீ சாய்பாபா ஸ்ரீ தாஸ்கனுவினுடைய கரகமாகங்களிலே இருந்து சந்த் மகிமையை காட்டினார். ஸ்ரீ தாஸ்கனுவின் ஸ்ரீ சாய் பக்தியை பிரச்சாரம் செய்யும் பணி மிக பெரியது. மற்றும் ஸ்ரீ பாபாவினுடைய சமாதிக்கு பிறகும் அவர் ஸ்ரீ சாய் சன்ஸ்தானை பராமரித்திருப்பது
வரலாற்று சிறப்பு மிக்கது. ஸ்ரீ தாஸ்கனுவினுடைய பக்தியும் கருணையும் அவரது ஸ்ரீ சாய் கீர்த்தனைகளிலே தெளிவாக தெரிகின்றது. பக்த சிரோன்மணி சாந்தோர்கரும் சாயினுடைய பாத பக்தியை எங்கும் பரவச் செய்தார். குறிப்பு: ஹரிதாஸ் தன்னை ஆடைகளால் அலங்கரிக்காமல் பக்தியுடன் அலங்கரிக்க வேண்டும். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।